விருப்போடு இகலுறு வெறுப்பும் தவிர்த்தே அருட்பேறு அளித்த அருட்பெருஞ்சோதி அருட்பேறு அளித்த அருட்பெருஞ்சோதி. சிலரைக் கண்டால் ஒரு விதமான விருப்பமும் வேறு சிலரைக் கண்டால் ஒரு விதமான வெறுப்பும் நமக்கு உண்டாகிறது. நாம் ஒரு பொது வெளியிலோ அல்லது ஒரு ஆலயத்திலோ இருக்கும் பொழுது தாயானவள் அழகான குழந்தையை வைத்திருக்கும் பொழுது அந்த குழந்தையை கிள்ளி தட்டி கொஞ்சி நாம் விளையாடுவோம். அதுவே கருப்பாகவும் பிண்ட பழுதுடனும் நோய்வாய்ப்பட்டும் இருக்கின்ற குழந்தைகளையும் பிச்சை எடுத்து அலையும் பிச்சைக்காரர்களின் குழந்தைகளையும் நரிக்குரத்தி போன்றவரின் குழந்தைகளையும் நாம் தட்டி கொஞ்சி தடவி விளையாடுவதில்லை. இதற்கு பெயர்தான் விருப்பு வெறுப்பு. இதை ராகதுவசாதி என்று பெருமானார் குறிப்பிடுவார். இந்த விருப்பு வெறுப்பு எனப்படுகின்ற ராகதுவசாதிகளை யார் விரும்புவார்கள் என்றால் பக்குவமில்லாத அபக்குவ ஆன்மாக்களே விரும்புவார்கள் என்கிறார் பெருமானார். அதனால் தனக்கு கடவுளருள் வெளிப்பட வேண்டுமென்று விரும்புகின்ற அபக்குவிகள் தங்களின் செயற்கை குணங்களாகிய ராகதுவசாதிகளை நீக்கல் வேண்டுமென்று பெருமானார் சொல்லியிருப்பார். நமக்கெல்லாம் இருக்கின்ற இந்த வெறுப்பும் விருப்பும் எப்போது நீங்குமென்றால் நன்முயற்சியாகிய ஜீவகாருண்யமயமாய் பரிச்சயம் செய்தால் மேற்படி துரிசு நீங்கும் என்கிறார் பெருமானார். பெருமானார் தொடர்ந்து ஜீவகாருண்யமயமாகவே இருந்தார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த உண்மை. இரக்கம் நீங்கில் என் இன்னுயிர் நீங்கும் என்று பெருமானார் சொன்னதும் நாம் எல்லோரும் அறிந்ததே. அப்படி பெருமானார் இருந்ததாலேயே பெருமானுக்கு விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் செய்து எல்லா அருளையும் வள்ளலாருக்கே தந்துவிட்டார் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அதைதான் பெருமானார் பின்வருமாறு எழுதினார்: விருப்போடு இகழுறு வெறுப்பும் தவிர்த்தே அருட்பேறு அளித்த அருட்பெரும் ஜோதி என்று.